45 வயசு ஆகும் கல்யாணம் ஆகாம காஜியில சுத்தின்னு இருக்கிறான். 50 வயசு ஆண்டி கிடைச்சாலும் சரி, இல்லை 70 வயசு ஆவா கிடைச்சாலும் சரி, கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு 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 வெறியோட சுத்துறோம். எல்லாரும் வந்து தியேட்டர்ல வந்து படம் பாருங்க. காக்காங்கிறது வந்து வடைய தூக்கத்தான் நைஸ் பண்ணுது. அதுதாங்க. நீங்க வந்து படத்தை பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் சந்தோஷமா இருப்பீங்க. இருக்கனால எனக்கு மைக் கொஞ்சம் கரெக்டா வைக்கணும். கேக்குதா? எல்லோருக்கும் வணக்கம். வந்திருக்க மீடியாவுக்கும் நம்ம சினிமா உலகத்துக்கும் டைரக்டர் சார் அண்ட் வந்து ப்ரொடியூசர் சார், மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆக்டர் எல்லாத்துக்குமே நான் வந்து என்னுடைய வணக்கத்தை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த காக்கா படத்தில் நடித்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதில் இன்ட்ரடக்ஷனில் கூட நான் வந்து என்னன்னா, இது வடைய தூக்கும் காக்கா வடைய தூக்கத்தை நைஸ் பண்ணுது, ஐஸ் வைக்குது, ஓடுங்க ஒலிக்காங்கிறாங்க. என்னன்னா இந்த படத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் இருக்கு. இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா காமெடி ஜானிய மட்டும் வந்து என்னடா வாய் வளருது இருங்க சார். காமெடி படம் தாங்க இந்த படம். வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காமெடி படம். ரொம்ப 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 ரிஸ்க் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து படம் எடுத்திருக்காங்க. நம்ம பரமன் சாருக்கு முக்கியமான ஒரு நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து தியேட்டரில் போய் பாருங்க. எல்லாரும் வந்து சிரிச்சு ரொம்ப நாள் இருக்கும். ஏன்னா ரொம்ப இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் வந்து ரொம்ப பாஸ்ட்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு நாள் 2 நாளாவது இந்த படம் வந்து தியேட்டரில் வந்து உட்காந்து நீங்கள் வந்து நம்மளோட காக்கா படத்தை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மனசை விட்டு நீங்களும் வந்து சிரிப்பதற்கான ஒரு நேரம் கிடைக்கும். மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. எந்த ஒரு நோய் நொடி இல்லாமலும் இந்த படத்தை பார்த்துட்டு குணமடைகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் நான் நடித்தது ரொம்ப பெருமையாக இருக்குது. முக்கியமாக வந்து பரமன் சாருக்கு வந்து நான் வந்து ரொம்ப நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கொள்கிறேன். நிறைய பாட்டெல்லாம் பார்த்தேன், நான் ட்ரெய்லர் பார்த்தேன். இதெல்லாம் வந்து சூப்பராக இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் கமெண்ட்டு. நான் இதில் கூட டைரக்டர் சார் என்னை திட்டுற மாதிரியே வச்சுருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் வந்து நான் ஆர்டிஸ்ட்டு அப்படிங்கிறதுல நான் வந்து சொல்லிக்கிறதுல எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் வந்து பசிக்கும். ஏற்கனவே வந்து நிறைய ஓவர் டைம் ஆயிடுச்சு. அதனால வந்து நானும் வந்து ஷார்ட்டாக வந்து முடிச்சுக்கலான் இருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் வந்து இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கண்டிப்பாக எல்லாரும் வந்து தியேட்டரில் வந்து படம் பாருங்க. காக்காங்கிறது வந்து வடைய தூக்கத்தான் நைஸ் பண்ணுது. அதுதாங்க. நீங்கள் வந்து படத்தை பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் சந்தோஷமா இருப்பீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்யூ. கடைசியா என்ன ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, மணிமேகலை அவர். நன்றி, வணக்கம். யாருப்பா அது? கை தூக்குங்க. இல்ல வேணானா பேசலப்பா. எதுக்கு மூட் அவுட் பண்ணி? இல்ல பரவாயில்ல. இல்லப்பா, நான் உங்களுக்காக தான் நான் ப்ரிப்பேர் ஆகி வர்றது. அப்புறம் ஒரு ஆள் வேணுன்றீங்க, ஒரு ஆள் வேணான்றீங்க. அப்புறம் மூட் அவுட் பண்ண என்னதான் பேசுது? நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த படத்துல சந்திப்போம். சரிங்களா? நன்றி. இல்லப்பா, ஒரு ஒரு கலைஞனை வந்து உற்சாகப்படுத்துறது அதெல்லாம் உங்களோட கைத்தட்டல் விசில் சத்தத்துல தான். அதெல்லாம் வளர்ந்து வந்தான் கூல் சுரேஷ். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், PRO விஜயமுரளி சார், திரையரங்க சங்க தலைவர் திரு திருப்பு சுப்பிரமணி சார், உங்களுக்கும் நான் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புரியும் நினைக்கிறேன். மேடையில பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு பெரிய பேச்சாளர் தயவு செஞ்சு நீங்களும் ஒரு கைத்தட்டிருங்க.
இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கும் என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுக்கும் போய் சேரும். அவங்க படத்தோட பேரு. இந்த படத்தோட இயக்குனர் திரு பரமன் அவர்கள் என்கிட்ட வந்து இந்த படத்தில் உங்களுக்கு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குண்ணே, உங்க கதையை உங்களோட கேரக்டரை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி இந்த கேரக்டர் நான் எழுதும் போது டக்குன்னு எனக்கு உங்கள் ஞாபகம் தான் வந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த கேரக்டர் வந்து ஸ்பெஷலாக எழுதியிருக்கேன் அப்படின்னா. அப்போ என்ன கேரக்டர் அப்படின்னா, ஒரு 45 வயசு ஆகும், கல்யாணம் ஆகாமல் பாஜியில் சுற்றின்னு இருக்கிறான். 50 வயசு ஆண்டி கிடைச்சாலும் சரி, இல்லை 70 வயசு ஆவா கிடைச்சாலும் சரி, கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு 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 வெறியோட சுற்றுற ஒரு கேரக்டர் அப்படின்னா. அதாங்க அப்பா இதுதான் கிடைச்சிதாப்பா அப்படின்னா. இல்லைண்ணா உங்களோட இதுக்கு இது கரெக்டாக இருக்குண்ணா அப்படின்னாரு. நல்லா தான் இருந்துச்சு. இல்லை வா கேரக்டர் சொன்னேன், நல்லா இருந்துச்சு, நல்லா நல்லா திருப்தியாக தான் இருந்துச்சாரு. ஏன்னா ஏதோ ஒரு புது டீமாக இருக்கே, எப்படி பயன்படுத்த போகிறாங்களா என்னன்னு தெரியலையே அப்படின்னு. ஏன்னா அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா பேர் இருப்பாங்க, பெரிய நடிகை. நான் சும்மா பந்தாவுக்கு சொல்ல, இப்போ வெளியில் வந்து நின்னான்னா ரோட்டில் போகிற ஆடியன்ஸ்லாம் அந்த வண்டியை நிறுத்திட்டு வந்து ஃபோட்டோ கிட்ட அப்படின்னு வந்து எடுக்கிறாங்க. அப்போ நான் என்ன ஒரு எதுவும் சின்ன கேரக்டர் தான் கொடுத்துருவாரு அப்படின்னு நல்ல ட்ரெய்லரில் வர அளவுக்கு போஸ்டரில் வர அளவுக்கு கொடுத்துருக்காரு. மிக்க நன்றி மிஸ்டர் பரமன் அவர்களே, மிக்க நன்றி. அதே மாதிரி பரமன் அவர்கள் வந்து ரொம்ப சினிமா மீது ரொம்ப மோகம் கொண்டவர், அது எல்லாருமே சொல்லிட்டாங்க. இப்போ சப்போஸ் நம்ம ஜாகுவார் தங்க மாதம் ஒரு 10 கோடியை பரமன்ட்ட கொடுத்து, எப்பா நீ சினிமாவுக்கு வேணா வேறு வேலையை பார்ப்பானா போக மாட்டார். ஏன் போக மாட்டார் அப்படின்னாக்கா, சினிமா அவர் மீது வச்சிருக்க ஒரு நம்பிக்கை, ஒரு அசராத உழைப்பு, இதெல்லாம் நம்பி தான் இருக்கிறாரு. அதற்கு காரணம் என்னன்னாக்கா, அவரோட மனைவி தான். நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தேன், இவர் வந்து கேமரா மட்டுமே தான் பார்த்துன்னு இருப்பாரு. அவங்களுக்கு பின்னாடி அவங்க மனைவி தான் வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க. மத்தியானம் 1 மணிக்கு சாப்பாடு வந்துருச்சா, 5 மணிக்கு டிஃபன் வந்துருச்சா, இது எல்லாமே பார்த்து, அது மட்டும் இல்லை உங்களுக்கு கூகுள் பேல பணம் வந்துருச்சா அப்படின்னு ஃபோன் பண்ணி வர கேட்பாங்க. ஆனால் பணம் வந்துச்சுன்னா அதெல்லாம் வந்துருச்சானா. ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் வாங்க, ஏன்னா நிறைய இடத்துல வாங்கலாம் பணம் வராமலாம் இருக்குது சொல்ல வரேன். அதனால் என்ன நடந்ததுன்னு சொல்லணும் இல்லையா. அதனால் உண்மையிலேயே ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் வெற்றியில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அதுக்கு உதாரணம் நம்ம பரமன் அவர்களும் அவருடைய மனைவி அவர்கள் தான். இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே மாதிரி படத்தோட தயாரிப்பாளர் சதீஷ் அவர்கள் வரலையா, அவர் வரல, வெளிநாட்டில் உள்ளவர். நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து என்னை வந்து சந்திச்சார். அதாவது ஒரு வீட்டில் வந்து 3 நாளாக தொடர்ந்து ஷூட்டிங் நடக்குது. 4வது நாள் நான் அந்த வீட்டுக்கு போகிறேன். அப்போ வந்து அந்த தயாரிப்பாளர், வாங்க நல்லா இருக்கீங்களா, நான் உங்களோட ரசிகன், எங்கள் நாட்டில் எல்லாருமே உங்கள் ரசிகர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு யாருக்கும் ஃபோன் அடித்து பேசினார். ஃபோன் பண்ணான்னா ஒரு 10 நிமிஷத்தில் அவரோட நண்பர் ஒருத்தர் வந்தார். உடனே அவர் வந்து, தலைவா நீங்களா, நான் உங்க மேல ரொம்ப அனாதை பிரியா இருக்கு, எங்க நாட்டுல எல்லாருமே நீங்க வந்து தெரிஞ்சது காரண வசனம் சொல்லும் போது நாங்க எல்லாரும் அப்படியே கத்துவோம், அந்த அளவுக்கு உங்க மேல நாங்க எவ்வளவு ஒரு பாசமா இருக்கோம் அப்படின்னாரு. அப்ப நான் கேட்டேன், அப்பா 4 நாளா இங்க ஷூட்டிங் ஆகுது, ஏவா போய் ஷூட்டிங் இல்ல, அதாவது ப்ரொடியூசர் சொல்ல, நான் இவனை வந்து 3 நாளா கூப்பிட்டேன், வரமாட்டேன்னுட்டேன், நீங்க வந்திருக்கீங்க, கூல் சுரேஷ் வந்திருக்காரு, நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு உடனே கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னாரு. இது சத்தியமா வந்து ஒரு இதுக்காக சொல்லல, உண்மையிலேயே பிஆர்ஓ விஜயமுரளி சார் மேல சத்தியமா அது உண்மை நடந்தது. அப்புறம் ஏன்னா எதா இருந்தாலும் சும்மா பந்தாக்கு இருக்கக்கூடாது இல்ல, எதா இருந்தாலும் உண்மையை சொல்லணும். உடனே டக்குன்னு அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணாரு, என் தாயின் மீது ஆணை, டக்குன்னு அவரோட இதை எடுத்து கொடுத்தாருங்க, காதல மாட்டோம் இது பேருன்னு ப்ளூடூத், அதை எடுத்து கொடுத்தா இருந்தாங்க, இது வந்து என்னோட பரிசா வச்சிருக்கேன்னு. இது இயக்குனருக்கு கூட தெரியாது, அவர் எதுவும் சொன்னாரான்னு தெரியல. ஏன்னா சப்போஸ் இது இயக்குனர்கிட்ட நான் போய் சொல்லி நான் அதோ பிராக்கெட் போட்டு அந்த ப்ரொடியூசரை கூட்டணும், நான் அதோ படம் பண்ண போறேன்னு, ஏன்னா நிறைய சம்பவங்கள் அப்படி நடந்துட்டு இருக்கு, அப்படி எதுவும் நினைச்சிடக்கூடாதுன்ட்டு அவர் டக்குன்னு அவர்கிட்ட உள்ளதை எடுத்து கொடுத்து, இந்தாங்க இது வந்து என்னுடைய பரிசு, நான் வாங்கவே மாட்டேன்னு. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் நமக்கு அந்த பந்தா காட்டுறதே புரியாது, இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன். அப்புறம் வந்து இதை எடுத்து கொடுத்துருந்தாங்க, நீங்க வச்சுக்கங்க, இல்லை என்னோட ஞாபகத்தமா வச்சுக்கன்னு. சார் நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஆடியோ ரிலீஸ்க்கு வரல, இருந்தாலும் நீங்க வெளிநாட்டுல இருந்து நீங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா அது வந்து அந்த காலங்க ஒரு உதவி செய்யறது வந்து இந்த கைக்கு தெரியாம அந்த கை கொடுக்கணும் அப்படிலாம் இல்ல. 4 பேருக்கு பண்ற உதவி 4 லட்சம் பேருக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் நம்மளும் அதே மாதிரி ஒரு உதவி பெறணும் அப்படின்னு தோணும். இது கூட நான் உதவியே இல்லை, அவர் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. இப்ப போகும்போது கூட இது வந்து டைரக்டருக்கு நான் ஒரு பரிசு கொடுக்குறதா நினைச்சு இதை வந்து டைரக்டர்கிட்ட கொடுத்துட்டு போறேன். சரிங்களா? அப்புறமா போன் பண்ணிலாம் கேட்காதீங்க, மறந்துட்டு நான் எடுத்து போனாலும் போயிடுவேன்.
அதே மாதிரி இப்போ நம்ம சீனு ராமசாமி சார் சொன்னாங்க, இந்த மாதிரி வீடியோலாம் பேசி அனுப்பிச்சேன். அப்படி ஒரு 2 பாயிண்ட் அவர் சொல்ல மறந்துட்டாரு. நான் வீடியோ பார்த்து பேசி அனுப்பிச்சேன். வீடியோ அவர் பார்த்துட்டு, கூலு நீங்கள் முதல்ல இருந்ததுக்கு நல்லா ட்ரிம் ஆகி நல்லா கண்ணமெல்லாம் நல்லா ஒட்டி போய் நல்லா சூப்பராக இருக்கிறீங்க, நான் அடுத்த படத்தில் உங்களை கதாநாயகன் ஆக்குறேன் அப்படின்னு சொன்னார். சத்தியமா சொன்னார், வா நம்புங்க. நம்பிக்கை இல்லைன்னா மறுபடியும் சொல்கிறேன், பிஆர்ஓ விஜயமுரளி சார் மேலே சத்தியமாக அவர் சொன்னார். அவர் இல்லை இருந்துதான் இப்போ நம்ம ஆமாம் சார் சொன்னீங்களா இல்லையான்னு கேட்டுப்பேன். அதான் சொன்னார் பாருங்க, அந்த பாயிண்ட்லாம் சொன்னார், முக்கியமான பாயிண்ட் சொல்லலாமான்ட்டார். ஸோ இப்படி என்னால் முடிஞ்ச உதவியாக சினிமாவுக்காக நான் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். போன வாரம் கங்குவான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லுங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன எல்லாரும் போட்டு அந்த திட்டுறீங்களா? திருக்குறள்ல இல்லாத வார்த்தையெல்லாம் கமெண்ட்ல இருக்குது. என்ன மட்டும் திட்டினா பரவாயில்ல, மேல் வீட்டுக்காரன் கீழ் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் இந்த தெரு அந்த தெரு எல்லா தெருல உள்ளவங்களும் சேர்த்து ஒரே திட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த படத்தின் மீது உங்களை விட, படம் பார்த்த உங்களை விட எனக்கு தான் கோபம் ஜாஸ்தி வரணும். ஏன் தெரியுங்களா? அந்த படத்தின் இயக்குனர் திரு சிவா அவர்கள், சிறுத்தை சிவா அவர்கள் சிறுத்தை படம் பண்ணும்போதுல இருந்து எனக்கு அவரை தெரியும். என்ன அந்த படத்துல பயன்படுத்திருக்காங்கல்ல, எத்தனை தடவை போன் பண்ணி பேசியிருப்பேன். என்ன பயன்படுத்திருக்கலாம்ல. இப்போ ஒருவேளை கேரக்டர் இல்லாம இருக்கலாம், ஓகே. அந்த படத்தின் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா சார், அவர் வந்து செல்லம் தங்கம் அப்படின்னு ரொம்ப பாசமா இருப்பாரு. அவங்களும் பயன்படுத்தலாம். நீங்க பயன்படுத்தாமல் என்ன இருந்தாலும் அந்த படத்திற்கு அதுல விமர்சனம் வரும்போதுதான் இப்ப வேற சொல்றாங்க. நான் வெளியில போகும்போது எனக்கு எவ்வளவு மேட்டல் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. வெளியில போகும்போது எனக்கு எதனா ஒண்ணு நடந்துச்சுனாக்கா அந்த படத்துக்காக நான் பேசி எதனா ஒண்ணு நடந்துச்சுனாக்கா அந்த தயாரிப்பாளர் வந்து பார்க்க போறாரா, அந்த இயக்குனர் வந்து பார்க்க போறாரா? இல்ல. அப்படி இருந்தாலும் இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன்னா அதுக்கு சினிமா தான் காரணம். நான் சினிமாவின் மீது அந்த கொண்ட மோகத்தினால, அந்த ஆசையினால, அந்த பாசத்தினால, நான் சாப்பிடுற அந்த சோத்தினால எந்த படமாக இருந்தாலும் இந்த புல் சுரேஷ் குரல் கொடுத்து கொண்டுதாங்க இருப்பேன். இந்த படத்துல நான் நடிக்காட்டியும் கூட நான் அவ்வளவு குரல் கொடுத்தேன்னா அது வந்து அப்ப கூட நீங்களா புரிஞ்சுக்கல. இன்னும் நான் பெருமையாக சொல்றேன், அந்த படத்திற்கு கங்குவா படத்திற்கு அவ்வளவு விமர்சனம் வந்த பொழுதும் நான் தான் முதலாக குரல் கொடுத்தேன். அதன் பிறகுதான் ஜோதிகா மேடம் வந்து குரல் கொடுத்தாங்க, சில தயாரிப்பாளர்கள் குரல் கொடுத்தாங்க. ஆனா கஜா நான் போட்டங்க அந்த படத்துல அவ்வளவு பேரை நடிக்க வச்சிருக்கீங்களா? ஒருத்தராச்சும் யாருன்னா குரல் கொடுத்திருக்காங்களா? இல்ல. உண்மைதானே சார்? யாருன்னா குரல் கொடுத்தாங்களா? இல்ல. ஆனால் அந்த உள்ள நடிகர்களுக்கு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அது வந்து ஒரு பொறாமையில ஒரு வைத்தியத்திலே சொல்லவில்லை. அந்த உள்ள நடிகர்களுக்கு நீங்க வந்து கேரவன் போட்டு கொடுத்து, பிளைட் போட்டு கொடுத்து, ஹோட்டல்ல ரூம் போட்டு எல்லாமே ஜாம் பண்ணி கொடுத்தீங்க. நீங்க சம்பளம் வாங்கின அந்த கம்பெனியில அந்த அந்த படத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சின்ன ஒரு உங்களால முடிஞ்ச ஒரு குரல் கொடுக்க முடியாதா? சொல்லுங்க. ஏன் குரல் கொடுக்க முடியாதுன்னா இலிச்சா கூல் சுரேஷ் இருக்கான், எவ்வளவு வேணாலும் வாங்கிப்பான். அப்படிதானே? இப்பவும் சொல்றேன், உண்மையிலேயே நிறைய டாக்டருங்களுக்கு தெரியும், ஆமாப்பா கூல் சுரேஷ் உண்மைதான் அவர் சொல்றதெல்லாம் அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் மைண்ட்ல ஏற்றிட்டு நேராக தெலுங்குல இருந்து 4 நடிகரை கூட்டிட்டு வருவாங்க, மலையாளத்துல இருந்து 4 நடிகரை கூட்டிட்டு வந்து நடிக்க வைப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னதான் நம்ம வந்து கோடிக்கணக்கில் போட்டு வீடு கட்டி வச்சிருந்தாலும் அந்த வீட்டுக்கு வந்து திருட வராம பாதுகாத்து வைக்கிறது வாட்ச்மேனுங்க. அந்த வாட்ச்மேன் வேலை தாங்க நான் பார்த்துட்டு இருக்கேன். என்னைக்கு வாட்ச்மேனுக்கு வந்து என்னைக்கு விரிவு காலம் வந்திருக்கு? இல்ல. தீபாவளி நல்லதா சொல்லுங்களா உண்மைன்னா, தீபாவளி பொங்கலுக்கு கூட சில இடத்துல வந்து வாட்ச்மேன் கேட்டாதான் எதனா ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்களே. உண்மைதானே சார்? பக்கத்துல வாங்க, இவர் மேல சத்தியம். இதெல்லாம் வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா, எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லவில்ல. காலை சுத்துற நாய்க்குட்டியை நீங்க பார்க்கணும், கழுத்தை சுத்துற பாம்பை தான் நீங்க வந்து பால் ஊட்டி வளர்த்துட்டு இருக்கீங்க. சரிங்களா? கரெக்டா சார்? என்ன சொன்னது? சரி, அப்ப பேசின போதும்ல, எல்லா பாயிண்டையும் போடுங்க. இதை மட்டும் என்னவா போதும்பா போதும். இன்னும் எதிர்பார்க்கறது கமெண்ட்ல வரும். சரிங்களா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்ட பாருங்க. கங்குவா படத்துக்காக நான் வந்து பேசுனது எல்லாத்துலயும் மில்லியன் கணக்கில் போயிருக்கு வீடியோஸ் வியூஸ் எல்லாமே. இப்பவும் சொல்றேன், சார் மேல சத்தியமா சொல்றேன், இப்ப வரைக்கும் நான் கங்குவா படம் பார்க்கல. 1 ரூபாய் கூட நான் செலவு பண்ணல. 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 1
அது எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. என்ன திட்டுற ரசிகர்களே, இன்னமும் நான் கங்குவா படம் பார்க்கலாம். ஏன்னா உங்களை விட கோபம் வந்து எனக்கு அந்த படத்தின் மீது உண்டு. காரணம் என்னன்னாக்கா, அந்த நான் படம் பார்த்தாக்கா, ஆஹா அந்த கேரக்டர்ல நான் நடிச்சிருக்கலாமே, இந்த கேரக்டர்ல நான் நடிச்சிருக்கலாமே அப்படின்னு எனக்குள்ள அந்த ஒரு ஆர்வம் வந்துவிடக்கூடாது. வந்தா மனிதனோட சூழ்நிலை எப்படியா மாறாலையா, அப்படி மாறக்கூடாது என்பதற்காக தான் அந்த படத்தை பார்க்காமலேயே அந்த படத்திற்கு நீங்க வந்து பல களவான விமர்சனங்கள் வந்தாலும் ஆபாசமாக பேச வேண்டாம் என்பதை சொல்லியிருந்தேன். அப்புறம் அதுக்கு முன்னாடி இன்னொரு சூர்யா சார் படம் இதுல வந்துருந்துச்சா, ஜெய்பீம், அந்த படமும் நான் பார்க்கலாமா சரியா? ஆனா அந்த படத்தையும் இந்த படத்தையும் கம்பேர் பண்ணி என்னை வந்து நடுத்தூர்ல இழுத்து விட்டாதீங்க சரிங்களா? அதனால தயவு செஞ்சு அப்புறம் இந்த ஒரு நீங்க இந்த யூடியூபர்ஸ் அதான் சொன்னீங்களாப்பா, தேட்டருக்கு ஆளுங்க வர்றதில்லை அப்படின்னு. அதெல்லாம் வந்து தயாரிப்பாளர்கள், பணம் போட்டவங்க, இயக்குனர் கஷ்டப்பட்டு படம் பண்ணவங்க. அதனால பெரியவங்கெல்லாம் கூடி பேசி அதுக்கு ஒரு முடிவு கட்டுவாங்க சரிங்களா? என்னை வாழ்த்தி பேசிய என் நண்பன் லொல்லு சபா ஜீவா அவர்களுக்கு, லொல்லு பேர் சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. உண்மையிலே லொல்லு சபாவில் நடிக்கிறதுக்கு அந்த லொல்லு உடம்பு ஃபுல்லாக இருந்தால் தான் அந்த அந்த கேரக்டரே வந்து பண்ண முடியும். ஜீவா மட்டுமல்ல, அந்த லொல்லு சபாவில் நடித்த அனைவருமே வந்து இன்னைக்கு வந்து எங்கே போனாலும் ஒரு ஒரு பெரிய நடிகர்களுக்குள்ள அந்த மதிப்பும் மரியாதையும் இந்த லொல்லு சபாவில் நடிக்கிறவங்களுக்கு உண்டு. அந்த விதத்தில் இன்னைக்கு வந்து பெருமையோடு உட்காந்துருக்கான் என் நண்பன் ஜீவா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நன்றி நன்றி. அப்புறம் ஜாகுவார் தங்கம் மாஸ்டர், நான் இவ்வளோ நாள் அவர் வந்து மாஸ்டராக தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ கடந்த ஒரு 2 மாசமா சித்த வைத்த சிகாமணியாக பார்த்துட்டு இருக்கேன். நன்றி நன்றி மாஸ்டர். என் வீடு பக்கத்தில் வந்து ஒருத்தங்களுக்கு கல்யாணம் 10 வருஷம் ஆகுது, அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்புறம் அதுலேருந்து இன்னும் 2 வீடு தெளிவாங்க, கொஞ்சம் அவங்களுக்கு பக்கவாதம் அவங்க உள்ளவங்களாம் இருக்காங்க. நீங்கள் அடுத்த வீடியோவில் அந்த மாதிரிலாம் பேசி மக்களுக்கு வந்து நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மாஸ்டர். அப்புறம் முக்கியமாக அந்த வேஷ்டியில் லங்கட்டா மாதிரி அப்படி கட்டின்னு அப்படி தலைகீழ நிற்கிறீங்களா, அதெல்லாம் எப்படி அப்படின்றத வீடியோ எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்தே எடுங்க. அவர் கட்டினதுக்கப்புறம் வந்து தான் காட்டுறீங்க, அவர் கட்டுறதுக்கு முன்னாடியே காட்டுங்க. அப்போ தான் என்னை மாதிரி இளைஞர்கள், சாரை மாதிரி இளைஞர்கள்லாம் கட்டி எப்படி தலைகீழ தொங்குறதுன்றது தெரிய வரும் சரிங்களா? அப்போ எழில் சாருக்கு நான் இருக்காரா? எழில் சார் போயிட்டாரா? விஜயவாதி சார், உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. தம்பி சவுந்தர் சார் வணக்கம். இதில் பார்த்தோம் சார், கார்த்தி சார் இப்போ ஆடிட்டு இருந்தார், இப்படி ஆடிட்டு இருந்தார். நான் உங்களை இன்னைக்கு தான் சார் பார்க்குறேன். அன்றைக்குமா நான் பேசுனது வச்சு அடுத்த படத்தில் வாய்ப்பு கொடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா? இல்லை இனிமேல் எல்லாருக்கும் நல்ல காலம் தான், என்னை திட்டவங்களுக்கும் நல்ல காலம் தான். ஆனால் யூடியூபர்ஸுக்கு தான் தெரியல என்னன்றது, தேட்டருக்கு வரக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் எனக்கும் எதிர்காலம் தான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இங்கே இவ்வளோ நேரம் வந்து சோர்ந்து போய் உட்காந்தவங்க எல்லாத்தையும் சிரிக்க வச்சுட்டீங்க. இல்லை உண்மைதான், நிஜமா பயங்கரமாக சிரிக்க வச்சுட்டீங்க. இந்த நாளுக்கு அப்புறமா இங்க இருக்க எல்லா டைரக்டர்ஸும் கூல் சுரேஷ் வச்சு ஹீரோவா ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஓகே டன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததான் சினிமாவில் இவர் பண்ணாத, அதாவது இவர் செய்யாத அபாரமான விஷயங்களே இல்லைன்னு சொல்லலாம். இவர் ஒரு மிகப்பெரிய ஃபைட் மாஸ்டர், நல்ல நடிகர், இயக்குனர், பன்முக திறமையாளர் அப்படின்னு சொல்லி